பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். தமிழக காங்கிரஸ் தலைவர் மாற்றப்படலாம் என்ற தகவலால் அப்பதவியை கைப்பற்ற கட்சிக்குள் கடும் போட்டி நிலவுகிறது. செல்வ பெருந்தகை மாற்றப்பட்டால் எம்பிக்கள் கார்த்தி, மாணிக்கம் தாகூர், ஜோதிமணி, சசிகாந்த், செந்தில், சீனியர் தலைவர்கள் செல்லக்குமார், இதயத்துல்லா, சட்டசபை காங்கிரஸ் தலைவர் ராஜேஷ்குமார் உள்ளிட்டோர் தலைவர் பதவிக்கு காத்திருக்கின்றனர். இவர்களில் லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல், காங்கிரஸ் தேசிய தலைவர் கார்கேவின் ஆதரவை பெற்றவரே மாநில தலைவராகும் வாய்ப்பை பெறுவார். காங்கிரஸில் காலம் காலமாக பின்பற்றப்படும் இந்த நியமன நடைமுறையால் ஒவ்வொரு தலைவரும் அவர்களுக்கு என்றே ஒரு கோஷ்டியை உருவாக்கிக் கொள்கின்றனர். புதிதாக நியமிக்கப்படும் தலைவருக்கு இந்த கோஷ்டிகள் முழு ஒத்துழைப்பு தருவதில்லை. கட்சிக்குள் பல ஆண்டுகளாக ஒருங்கிணைப்பு என்பதே கேள்விக்குறியாகியும் விட்டது. ஆனால் அகில இந்திய காங்கிரஸ் தலைவரை 700க்கும் மேற்பட்ட மாநில பொதுக்குழு, 50க்கும் மேற்பட்ட செயற்குழு, 75க்கும் மேற்பட்ட அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர்கள், 77 மாவட்ட தலைவர்கள் ஓட்டு போட்டு தேர்வு செய்கின்றனர். இதன்படியே கடைசியாக கார்கேவுக்கும் சசி தரூருக்கும் ஏற்பட்ட போட்டியில் கார்கே வெற்றி பெற்றார். அதேபோல் தமிழகம் உட்பட அனைத்து மாநில தலைவர்களையும் செயற்குழு உறுப்பினர்கள், துணைத் தலைவர்கள், பொதுச் செயலர்கள், மாவட்ட தலைவர்கள், நியமன உறுப்பினர்கள் ஓட்டு போட்டு தேர்வு செய்யும் நடைமுறையை கட்சி தலைமை அமல்படுத்த வேண்டும் என சீனியர் தலைவர்கள் வற்புறுத்துகின்றனர். இதுகுறித்து மதுரை உள்ளிட்ட பல மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் அகில இந்திய காங்கிரஸ் தலைமைக்கு கடிதம் அனுப்பி வருகின்றனர்.